சத்துவமும் வல்லமையும் நிறைந்த உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டுடைய கரத்துக்குள்ளே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவனை கர்த்தர் தமது கரத்திலே எடுத்து அவருடைய சித்தம் போல நடத்த துவங்குகிறார். அவருடைய விருப்பம் போல கரம் பிடித்து நடத்த துவங்குகிறார். எத்தனை பேருடைய இருதயம் இன்றைக்கு ஆண்டவரோடு இணையும்படி விரும்புகிறது, தேவனோடு இணையும்படி விரும்புகிறவர்கள்? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல ஆமென், நீங்களும் என்னோடு ஒன்றாய் இருக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனோடு கூட ஒன்றாய் வாழும்படி ஆமென். நான் வேறு நீர் வேறு அல்ல ஆண்டவரே, நாம் இருவரும் ஒன்றாய் வாழ துவங்குவோம், நாம் இருவரும் ஒன்றாய் நடக்க துவங்குவோம், நாம் இருவரும் ஒன்றாய் உறவாட துவங்குவோம். ஆமீன். அதைத்தான் தேவன் இன்றைக்கு விரும்புகிறார். ஆண்டுடைய சமூகத்துல ஆமீன், உம்மோடு ஒன்றிணையும்படி உடைய பலத்த கரத்துக்குள்ள என்னை தருகிற, உம்மோடு வாழும்படி உம்முடைய சத்துவம் நிறைந்த கரத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிற, உமக்காக வாழும்படி, உமக்காக மாத்திரம் வாழும்படி ஆமீன் உம்முடைய மகிமையான கரத்தில் என்னை தருகிற ஆண்டவரே. அப்படி சொல்லுவோமா ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையான கரத்தில் என்னை தருகிற ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம் திறக்கப்பட்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். உம்முடைய வானதூத சேனைகளோடு கர்த்தர் எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை சுரூபனே, ஆமென், வல்லமையுள்ள தெய்வமே, நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைவாய் நிறைவாய் உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும், நிறைவாய் உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும், நிறைவாய் உம்முடைய கரத்தின் வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுவே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுவே எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே எல்லாம். எல்லாரும் உரத்த சத்தமாய் மேகமே. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும் தமது ஜனத்தை சூழ பாளையம் இறங்கி தம்முடைய ஜனத்தோடு கூட இருந்து தம் ஜனத்தை நடத்தின வல்லமை உள்ள தெய்வமே, இந்த பகல் வேளையில கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய உள்ளங்கை மேகம், கர்த்தருடைய வல்லமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுது நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள கரம், உம்முடைய ஓங்கிய புயம், உம்முடைய நீட்டப்பட்டிருக்கிற வலது கரம்
எங்கள் மத்தியிலே உயர்ந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். நீர் வந்தால் போதும் ஆண்டவரே, நீர் வந்தால் போதும் ஆண்டவரே. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், உம்மை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள். ஆயிரம் ஆயிரமாய் இருக்கிற இஸ்ரவேலர்கள் இடத்தில் திரும்பின நல்ல தெய்வம், இந்த நேரத்தில் நீ ஜனத்தினிடமாய் நீர் திரும்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரகத சிகரதன, நல்ல கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தர் உற்சாகத்தின் ஆவியை இன்றைக்கு தமது ஜனத்திற்கு கொடுக்கிறார். ஒடுங்கி ஒடுங்கி இருந்தாய் அல்லவோ, ஆமென். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்து, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அந்த துதியின் உடை உன் மீது வந்து விழுகிறது. ஆமென். அப்படியே கர்த்தரை துதிக்க துவங்க போகிறோம். Yes Jesus, yes Jesus, yes Jesus, hallelujah, 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 amen, 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 hallelujah, 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 amen. எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்தில் தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்கிற அழகான பாடலை எல்லாரும் இணைந்து கைகள் தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு ஜபமும் நாம் தேவனோடு ஒன்றிணைகிற ஒரு நல்ல அனுபவம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா ஆமென். இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு பிதாவாகிய தேவனோடு எப்பொழுதும் எந்நேரமோ அதிகாலையில் அதிக இருட்டோடு ஆமென் தேவ சமூகத்தில் பிதாவோடு போய் ஒப்புரவாகி அவரோடு ஒன்றிணைந்து அவரோடு பேசி ஒன்றாய் இருந்தது போல இன்றைக்கு நாமும் தேவ சமூகத்தில் ஆமென் ஒன்றாய், அவர் வேறு நாம் வேறு அல்ல, நாமும் அவரும் ஒன்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். தாவீதையும் யோனத்தானையும் குறித்து வேதம் சொல்லுகிறது, 2 பேருடைய ஆத்துமாவும் ஒன்றாய் இருந்தது. அதே போலதான் தேவன் நம்மோடு நம்முடைய ஆத்துமாவோடு ஒன்றிணைந்து இருக்கிற கர்த்தர். அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர், நம்மீது உலாவி நம்மீது தமது கரத்தை வைத்து நம்மீது வாசம் பண்ணுகிற நல்ல தெய்வம். நம்மை ஆலயமாய் அவருக்காக வேறு பிரித்து எடுத்து நம்மீது வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஓரகதன சிகரமனோ ரிகபலஹம்தராதனரா. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிக்கிற யூதாவை கர்த்தர் முன்பதாக நிறுத்துகிறார். கர்த்தரை துதிக்கிற ஜனமே, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஜனமே, ஆமென். சத்துருக்களை தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழும்படியாக கர்த்தர் துதிக்கிறவனை முன்பதாக நிறுத்துகிறார். கர்த்தர் ஆராதிக்கிறவனை முன்பதாக நிறுத்துகிறார். தேவனை மகிமைப்படுத்துகிறவனை முன்பதாக நிறுத்துகிறார். எதை குறித்தும் கலங்காமல் தேவனை மகிமைப்படுத்து, அவரை துதி. இதோ உனக்கு தேவையான நன்மைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. யோசபாத் கர்த்தரை துதிக்கும்படி தேவனை ஆராதிக்கும்படி ஜனங்களை முன்பதாக நிறுத்தின நேரத்தில் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்ற சத்துருக்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழும்படி கர்த்தர் செய்து 3 நாள் அளவும் சத்துருவின் ஆசீர்வாதங்களை கொள்ளையிடும்படி கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து சத்துருவை மேற்கொண்டபடியினாலே அந்த ஸ்தலம் பெராக்கா என்று அழைக்கப்பட்டது. பெராக்கா என்றால் கர்த்தர் நல்லவர் என்று பாடுகிற துதிக்கிற ஸ்தலம். நல்ல கரம் தட்டி கரம் தட்டி ஓ ரிகத சிகரமனோ ரிகபலபோ சம்துராதனா கர்த்தரை துதிக்கிற ஜனங்க நல்ல நல்ல உற்சாகமாய் உற்சாகமாய் உற்சாகமாய். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். தேவனை தேடுகிற பிள்ளைகளை அவர் திருப்தி அடைய செய்கிறவர், திருப்தி அடைகிற செய்கிறவர். எந்த குறைவும் இல்லாமல் திருப்தியாய் திருப்தியாய். வேதத்தில் அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் பாருங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
கர்த்தரை தேடுகிற ஜனங்களை கர்த்தர் சம்பூரணமாய் சாப்பிட பண்ணி திருப்தி அடைய பண்ணுகிறார். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அதிசயமாய் நடத்தி வருகிற கர்த்தர் அவர். உன்னை திருப்தி அடைய செய்கிற தெய்வன் அவர். அவரை தேடுகிற ஜனத்தை அவர் குறைவில்லாமல் நடத்துகிறவர். ஆமை, உன்னை அதிசயமாய் நடத்துகிற தேவனை நீ துதிக்கும்படி செய்கிற வல்லமையுள்ள கர்த்தர் அவர். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் எந்த மனிதன் முன்பதாக தலை குனிந்து நிற்க தேவன் விடுகிறது இல்லை. அவர் தலை குனிந்து நிற்க விடவும் மாட்டார், கையேந்தி நிற்க விடவும் மாட்டார். திருப்தி அடைந்து சம்பூரணப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனம் குறைவுபட்டு இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. நீ ஏதாகிலும் குறைவு உங்க வாழ்க்கையில இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், வா வழக்காடுவோம். நீ என்னிடத்தில் ஒப்புரவாயிருந்தால், நீ என்னிடத்தில் உன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருந்தால் நான் என்றோ சீர்படுத்தி இருப்பேன். நீ என்னை விட்டு தூரமாய் இருந்ததால் அல்லவோ இந்த குறைவு உனக்கு ஏற்பட்டது. நகோமி பெத்லகேமில் இருந்திருந்தால், தேவனுடைய பாதத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாய் அவளுடைய கணவனையும் பிள்ளைகளையும் அவள் இழந்திருக்க மாட்டாள். உலக ஆசீர்வாதத்தை தேடி மோவாபிற்கு சென்றதினாலே நிறைவுள்ளவளாய் போனவள் இப்போ குறைவுள்ளவளாய் வந்து நிற்கிறாள். ஆனா ஆண்டவர் கைவிடல. திரும்பவும் என்னை தேடி வந்தாய் அல்லவோ, எதையெல்லாம் இழந்தாயோ, எந்த ஆசீர்வாதம் எல்லாம் இல்லைன்னு கலங்கினாயோ, எல்லாவற்றையும் திரும்பவும் சம்பூர்ணமாய் கொடுத்து திருப்தி அடைய செய்தார் நகோமியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராகிலும் என் வாழ்க்கையில குறைவுபட்டேன்னு சொல்வீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என்னோடு இணைந்து விடு, என்னோடு இணைந்து விடு. நீ என்னோடு இணைவாயானால் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நான் நிறைவாக்குவேன். தாவீதோட ஆத்துமாவும் யோனாத்தானுடைய ஆத்துமாவும் ஒன்றாய் இணைக்கப்பட்டு இருந்தது போல இன்றைக்கு தேவனும் நீயும், உன்னுடைய ஆத்துமாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இணைக்கப்படணும். நீங்களும் ஆத்துமாவும் அந்த ஆத்துமா மணவாளனும் இன்றைக்கு ஒன்றாய் இணைக்கப்பட்டு அவருடைய நன்மைக்குள்ளாய், அவருடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாய் தேவ ஜனம் நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிறவர்கள் எல்லாரும் அப்படி தேவ சமூகத்துல ஆமென் உற்சாகமாய் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி ஆண்டவரை ஆராதித்து ஆராதித்து இன்றைக்கு நாம தேவனுடைய மகிமைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. சொல்லுமா எல்லாரும், என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசு. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க உண்மையாய் அவருடைய பாதத்தில் என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. சொல்லுவா, என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, என் இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சை அவர் சமூகம் மாத்திரமே. என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சை அவர் சமூகம் மாத்திரமே. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து,
இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே ராஜா. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. என்னை உயர்த்தியதும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே. என்னை உயர்த்தியதும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே. சொல்வோமா? என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. நல்ல சத்தம் உயர்த்தி, என் இயேசுவை நான் நேசித்து, ஹல்லேலூயா. என் இயேசுவை நான் நேசித்து, ஹல்லேலூயா. என் அன்பு, என் அன்பு, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. சொல்வோமா? என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. என் இயேசுவை நான் நேசித்து, இயேசுவை நான் தியானித்து, என் இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நான் நேசிக்கிறேன் என்பவர்கள், தேவனுடைய அன்பிலே நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவரோடு கூட ஒன்றாய் நான் இணைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அப்படி நல்ல இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கைகளை தட்டி அவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus, thank you Lord, thank you Holy Spirit, thank you Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, எங்கள் நடுவில் அன்பென்கிற ஆவியினால் நம்முடைய ஜனத்தை நிரப்புகிறவரே, ஆவியின் அச்சாரத்தினால் நம்முடைய பிள்ளைகளை முத்திரையிடுகிறவரே, முத்திரையிடுகிற பரிசுத்த ஆவியானவரே, அன்பென்கிற ஆவியின் அச்சாரத்தினாலே உடைய ஜனத்தை நீர் முத்திரையிடுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னோடு ஆமே என்னோடு வாழும்படியாய் எனக்காக ஒப்பு கொடுக்கிற ஆத்துமாக்களை என் இருதயத்திலே முத்திரையாக பதிக்கிறேன் என்று கர்த்தர் உன்னை தமது இருதயத்திலே முத்திரையாக பதிக்க விரும்புகிறார். முத்திரை மோதிரமாக, முத்திரை மோதிரமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes Jesus, yes Jesus, yes Jesus. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று. அந்த வார்த்தையில் இருக்கிற ஆழம் என்னது என்பதை சற்று நிதானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீ தனித்து ஓடும்படி, தனிமையாய் பாரங்களை சுமந்து வேதனைப்படும்படி கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. அவரோடு ஒன்றாய் வாழும்படி சில கரடு முரடான பாதைகளில், அம்மின் சில வறண்ட பாதைகளில் கர்த்தர் தமது தோளிலே உன்னை தூக்கி நடத்தும்படியாக உன்னை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்து, ஸ்திரீயானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் அவள் மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். தேவனோடு இணையும்படி அவன் இன்றைக்கு விரும்புகிறான். தூரம் போகாத, ஆமென். இளைய குமாரனை போல தூரம் போகாத. ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும்.
கர்த்தர் தந்த நன்மைகளை சத்துரு கெடுக்க நேரிடும். இன்றைக்கு என் அருகிலே நெருங்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி முழங்கால் படியிட்டு இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி என் ஆவி ஆத்தும சரீரத்தை கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமென் ஆமென். சகோதரா, தேவனால் நேசிக்கப்படுகிற ஜனமே, கர்த்தர் விரும்புகிறது அவருடைய ஜீவனும் உன்னுடைய ஜீவனும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன் நாசியின் சுவாசம் கர்த்தர் என்பதை நீ புரிந்து கொள். இன்றைக்கு உணர்வுள்ள ஆவியாய் இருக்கிற உன்னுடைய நாசின் சுவாசத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் திரும்ப உணர்த்துகிறான் ஒரு இருதயத்தை. நீ வேறு, நான் வேறு அல்ல. நீ என்னோடு கூட வாழும்படியாய் உன்னை நான் வேறு பிரித்து எடுத்தேன். நீ எனக்காக வாழும்படியாய் உன்னை வேறு பிரித்து எடுத்தேன். ஆமென். உன் ஜீவனும் என் ஜீவனும் இன்றைக்கு ஆமென் என்னோடு கூட இணைக்கப்படுமானா நீ இழந்தவைகளை எல்லாம் நான் திரும்ப உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை திருப்தியாய் நடத்தி உன்னை அதிசயமாய் நடத்தி வருகிற தேவனாகிய கர்த்தரை உன்னை துதிக்கும்படி செய்வேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. என் ஆவி ஆத்தும சரீரத்தை மணவாளனே உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். என் ஆத்தும நேசரே உம்முடைய கரத்துல வைக்கிறேன். எவனாகிலும் ஒருவன் தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு யாரிடத்தில் ஆகிலும் உண்டோ? ஆனால் என் ஜீவனிலும் உன்னை அதிகமாய் நேசித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜீவனிலும் உன்னை அதிகமாய் நேசித்தேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே சமூகத்தில் அப்படியே தாழ்த்தி என் ஆவி ஆத்தும சரீரத்தை அப்படியே கரத்துல வைக்கிற ஆண்டவரே, அப்படியே கல்வாரி பாதத்துல வைக்கிறேன். என் ஆத்தும நேசருடைய கரத்துல என்னை வைக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க தேவ ஜனமே, அப்பா இயேசுவே, இனி நீர் வேறு நான் வேறு அல்ல. ஆண்டவரே இன்றைக்கு ஒன்றாய் இணையும்படியாக உடைய பாதத்தில் என்னை வைக்கிற ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால் என்னை மூடுங்கப்பா, என்னை கழுவுங்க ஆண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன சோரம் போன அனுபவங்களை மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரை ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் உடைய சமூகத்தில் இருக்காமல் ஒரு துரோகியை போல தூரமா நின்று ஆண்டவரே என் ஜெப குறைவுகள், என்னுடைய ஆவிக்குரிய குறைவுகளை தயவாய் மன்னிங்கப்பா. இன்றைக்கு நான் திரும்பவும் உம்மோடு கூட இணைய விரும்புகிறேன். ஆத்துமனேசரே, உம்மோடு கூட உறவாட விரும்புகிறேன். சிநேகிதனோடு முகமுகமாய் நீர் மோசையோடு பேசுறது போல நீர் என்னோடு பேசும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, rigadala shikarabana, rikabala hamtaradina rabana, rikabala boshamturadana. Hallelujah. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், சில மனிதர்களை கண்டு நீ சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறாய். ஆமென். தேவனால் அழைக்கப்பட்ட ஆத்துமாவே, சில மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கை என்னத்திற்கு என்று உன்னையே நீ வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனிதனை கண்டு வாழ வேண்டியவள் அல்ல, நீ மனுஷனை கண்டு வாழ வேண்டியவன் அல்ல. வா, மோசே தேவனுடைய பர்வதத்திலே வந்து நின்றது போல என் பர்வதத்திலே வந்து நில். ஒரு சிநேகிதனோடு பேசினது போல உன்னோடு கூட நான் முகமுகமாய் பேச விரும்புகிறேன். ஏனோக்கோடு சஞ்சரித்தது போல கர்த்தர் உன்னோடு சஞ்சரிக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பிணைப்பு உண்டாகிறது. ஓ, அவரை விட்டு தூரம் போன சோரம் போன அனுபவங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிற காரியம், என் ஜனம் என்னோடு இணைக்கப்படணும், என் ஜனம் என் ஜீவனோடு இணைக்கப்படணும். Urakadala shikaramana, rihamamana daradana, rikababala daradana, rikabala shikarabana. Amen, amen, amen. மார்த்தாளை போல அநேக காரியங்களை நினைத்து ஏன் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய்? தேவையானது ஒன்று. மரியாள் அவருடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல உன்னை என் பாதத்திலே காத்திருக்கும்படி அல்லவோ உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் வெறுமைகளை மாற்றுகிற கர்த்தர் உன் அருகிலே நிற்கிறார் சகோதரி. உன் குறைவுகளை நீக்குகிற வல்லமை உள்ள பரிசுத்தர் உன் நடுவிலே நிற்க
கொடுக்கிறார். ஆமென். சீயோன் குமாரத்தியே, எழும்பி கம்பீரி, கம்பீரித்து ஆர்ப்பரி. உன்னோடு இணையும்படி விரும்புகிற ராஜா, உன்னோடு பேசும்படி விரும்புகிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகதல சிகமனதல. உன்னை சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர், உன் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். ரகபல சிகரமனதுரா ரிகமனதிரத சியாதனரோ ரிகபலமோ சந்துராதனரா வைரச்சஸ் கைடகரகதானோ ரிகபலமோ. உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்து. உம்மை போல என்னை மாற்று, உம்மை போல என்னை மாற்று, உம்மை போல என்னை மாற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அப்படி சுத்திகரிங்க ஆவியானவரே. என்னை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய வல்லமையை உணரும்படியாய், உம்முடைய பரிசுத்தத்தை உணரும்படியாய் என்னை பரிசுத்தப்படுத்தும். நீர் விரும்புகிற பரிசுத்தம் ஜனத்திற்கு உண்டாகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமே சகோதரா, கர்த்தர் திரும்ப உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார், திரும்ப உன்னை தூய்மை ஆக்குகிறார். ஆமே. அந்த பழைய வாழ்க்கைக்கெல்லாம் கர்த்தர் முடிவு உண்டாக்கியாச்சு. ஆமே. இதோ துவக்கத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர் உன்னை சம்பூரணத்திற்கு நேராய் நடத்துகிறவர், சம்பூரணத்திற்கு நேராய் நடத்துகிறவர். உன்னை அதிசயமாய் நடத்தி வருகிற தேவன், உன்னதமான தேவன், உன்னை திருப்தி அடையும்படி செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகமனதல சிகரபன ரிகபபரபலத சொலோமா சொலோமா. என்னை கழுவும், நான் சுத்தமாவேன், சுத்திகரியோ நான் தூய்மையாவேன். என்னை கழுவும், நான் சுத்தமாவேன், சுத்திகரியோ நான் தூய்மையாவேன். உம்மை போல் என்னை மாற்றிடோ சொல்லுமா. உம்மை போல் என்னை மாற்றிடோ. என்னை கழுவோ, நான் சுத்தமாவேன், சுத்திகரியோ நான் தூய்மையாவேன். என்னை கழுவோ, நான் சுத்தமாவேன், சுத்திகரியோ நான் தூய்மையாவேன். உம்மை போல் என்னை மாற்றிடு, உம்மை போல் என்னை மாற்றிடு. உம்மை போல் என்னை மாற்றிடு, உம்மை போல் மாற்றுங்க ஆவியானவரே. உம்மை போல் என்னை ஒரு விசை மாற்று. உம்மை போல் என்னிடத்தில் இருக்கிற மாம்ச குணங்களை என்னை விட்டு மாற்றும். கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், ஆமே, விபச்சார எண்ணங்கள், வேசித்தன சிந்தைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாவதாக, தேவனுடைய பரிசுத்தம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மை போல் என்னை மாற்றிடும். அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் ஆவியின் கனிகளினால் தமது ஜனத்தை நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அல்லேலூயா, அன்பென்கிற ஆவியினாலே நிரப்புகிறார். தாழ்மையினாலோ, விசுவாசத்தினாலோ, பொறுமையினாலோ, இச்சை அடக்கத்தினாலோ தம்முடைய ஜனத்தை நிரப்புகிறார். ஒப்பு கொடுக்கிறவர்கள் கர்த்தருடைய சாயலாய் உருமாற்றப்படுகிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள். தேவ சாயல், தேவ சாயல். உம்மை போவோ என்னை மாற்றிடு, உம்மை போவோ என்னை மாற்றிடும். நல்ல கரம் தட்டி ரகதல சிகரமனரதன ரிகபலக சந்தராதன ரகத்தனரபனதர ரிகபரபலக ஷபலதரம ரிகமமனதலக சிகரமன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகள் உடைத்தெறிகிற கர்த்தர், தடைகள் உடைத்தெறிகிற கர்த்தர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனோடு ஒன்றிணையப்படுகிற ஆத்துமாவே, கர்த்தரோடு ஒன்றிணையப்படுகிறார். இந்த நாள் ஆராதனை தேவனோடு உன்னை ஒப்புரவாக்குகிறது. அல்லேலூயா. நீ தூரத்தில் நிற்கிறது கர்த்தருக்கு சுத்தம் அல்ல. ஆமென். கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கெட்டி சேரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அண்டையில நெருங்கி வா. என்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களினாலும் என்னிடத்தில் இருக்கிற நன்மைகளினாலும் உன்னை திருப்தி அடைய செய்வேன். அவருடைய சட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகிறது.
உன்னை சம்பூரணப்படுத்துகிற கர்த்தர் அவர். ஆமென். இம்மையிலும் மறுமையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலக காரியங்களிலும் உன்னை சம்பூரணப்படுத்தி ஆசீர்வதிக்கிற உன்னதமான கர்த்தர். ஓ ரபனதல ஷிகரபல ரிகபரபல துரபஷம் துராதல ரிகபபல தரமன ரிகபல சம்தராதல ரகசியாதல ரிகலதிதா கப்தர ரகசியா ரிகம் தராதம் சந்துரே ரிகபல தரபஷம் துனே ரிகபல பௌரப்தன ரகசியாதன ரிகபபல ஷிகபபல. ஆமென் 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 ஆமென். அவர் தமது சாயலால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆமென். அவருடைய நீதியினாலும் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினாலும் தேவன் தமது சாயலால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஹalleluya hallelujah hallelujah amen 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 ribalabashabaladarabashi rikabarabaladiramana amen. கர்த்தர் தமது ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே தமது ஜனத்தை திருப்தி அடைய செய்கிறார். அவருடைய பேரின்ப நதியினாலே தாகம் தீர்க்கப்படுகிறாய். பரிசுத்த ஆவி என்கிற பேரின்ப நதியினாலே வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், வெறுமைகள், வறட்சிகள் எல்லாம் நீங்குகிறது. இதோ உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறது. எல்லா வறட்சிகளும் வெறுமைகளும் நீங்குகிறது. ஒரு நிறைவு உண்டாகிறது. ஆவியிலே பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் நல்ல கரம் தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உனக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், உன் குறைவுகளை மாற்றுகிற கர்த்தர் நான். நீ வெறுமையா இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. நான் உன் வாழ்க்கையில கிரியை செய்கிறேன். நீ தேவ சமூகத்தில் உன்னை என்னோடு கூட ஒன்றிணையும்படி ஒப்பு கொடுப்பாயானார். தேவனோடு உறவாடும்படி, தேவனோடு சஞ்சரிக்கும்படி, அவரோடு நேரங்களை செலவிடும்படி, மரியாதை போல அவருடைய சமூகத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொள்ளும்படி எந்த ஆத்தும நேசரோடு இன்றைக்கு இணைகிறதோ அவர்களை கர்த்தர் சம்பூரணமடைய பண்ணுகிறார். சம்பூரணமடைய பண்ணுகிறார். தீகபா ஷிகரபல தீகமர ஹப்தலதி ராசிகாதனரோ ரிகபலபோ ஷபலதுரா. Hallelujah, hallelujah. Yes Jesus, yes Jesus, yes Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah, hallelujah. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? வேதம் அழகா இவனமாய் சொல்லுகிறது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று. தேவ ஜனமே, அவருடைய நன்மையினால் நீ திருப்தியாகும்படி வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ காரியங்களை இழந்து போய் நின்று கொண்டிருக்கலாம். எதிர்பார்த்து மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு தோற்று போன வாழ்க்கை. ஆனா தோற்று போன வாழ்க்கையில இந்த உடைக்கப்பட்ட வாழ்க்கையை உருவாக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு தம்முடைய சமூகத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறார். நீ பாக்கியவான் என்பதை மறந்து போகாத. நீ பாக்கியவதி. கர்த்தரால் வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவதி. கர்த்தர் இன்றைக்கு தமது பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தரை தேடுகிற ஜனமே, ஆபத்து காலத்தில் நீ வெட்கப்பட்டு போகாதபடி பஞ்ச காலத்திலும் உன்னை திருப்தியாக்குகிற கர்த்தர் அவர் சாண்டவர் சொல்லுகிறார், பஞ்ச காலத்திலும் என் ஜனத்தை நான் நடத்தி திருப்தியாக்குவேன் திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற சம்பூரணம். ஆமென். இதோ தேவ ஆலயத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு வருகிறது. ஆமென் ஆமென். அந்த ஜீவ நதியே தான் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அளந்து பார்க்க சொல்லுகிறார். ஆமென். ஒரு புருஷன் வந்து அளந்து பார்க்கிறான். கணுக்கால் அளவு இருந்தது, முழங்கால் அளவு இருந்தது, இடுப்பளவு இருந்தது, கழுத்தளவு இருந்தது. ஆமென். இன்னுமாக நீந்தி நீந்தி கர்த்தர் ஆழம் செல்ல சொல்லுகிறார்.
இன்றைக்கு இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ நதி உன் குடும்பத்துக்கு நேராக புறப்பட்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. ஆவியானவர் இல்லாமல் உங்களால் எதையும் செய்யக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் எதையும் செய்யக்கூடாது. இன்றைக்கு உன் வாழ்க்கையை திருப்தி ஆக்குகிற அந்த ஜீவ நதியை பெற்றுக்கொள் சகோதரா. ஆமென். அந்த ஜீவ நதியை வாழ்க்கைக்கு நேராக கொண்டு செல்லும்படியாய் கர்த்தர் உனக்காக இன்றைக்கு நீர்க்கால்களை உண்டாக்குகிறார். கர்த்தர் உனக்காக இன்றைக்கு வாய்க்கால்களை வெட்டுகிறார். கர்த்தர் உனக்காக இன்றைக்கு வரப்புகளை வெட்டுகிறார். உன் குடும்பத்திற்கு நேராய், ஆமென், உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராய் கர்த்தருடைய ஜீவ நதி புறப்பட்டு வரும்படியாக கர்த்தர் பாதைகளை செப்பனிடுகிறார். நீ தேவ சமூகத்தில் நிற்க நிற்க உன் வாழ்க்கை செப்பனிடப்படுகிறது. உன் பாதைகள் செப்பனிடப்படுகிறது. உன் வாழ்க்கை செப்பனிடப்படுகிறது. வீரமானா சிகரபலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அந்த வற்றாத ஜீவ நதியா இருக்கிற கர்த்தர், ஆமென். யாரும் வெறுமையா நிற்காதீங்க. இந்த வார்த்தையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் மிக மிக மேன்மையானது. நான் அதை என் வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறேன். வாழ்க்கையில இருக்கிற வறட்சி நீங்க வேண்டுமா? ஆவியானவருக்கு இடம் கொடு. வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடு. அவர் வந்தா கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாய் மாற்றப்படும். அவர் வந்தா கரடு முரடானவைகள் எல்லாம் செம்மையான பாதையாய் மாற்றப்படும். ரிகபலா ஷிகரபனா. ஆமென். ஜீவநதி, ஜீவநதி, அந்த பரிசுத்த ஆவியானவரின் ஜீவநதிக்கு அப்படி ஒப்பு கொடுங்க. ரிகபலா ஷி. அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள், ஆமென், அப்படி ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. இன்றைக்கு நீ தேவனோடு இணைகிற காலம் இது. தேவனோடு இணைகிற நாள். ஆமென். ஆண்டவர் விரும்புகிறது உன் ஜீவனும் என் ஜீவனும் ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும். உன் ஆத்துமாவும் என் ஆத்துமாவும் ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும். நீ வேறு நான் வேறு அல்ல. உனக்குள்ளாய் வாசம் பண்ணி உன் தேவனாய் இருப்பேன். நல்ல கரம் தட்டி, கரம் தட்டி. Thank you Jesus, thank you Holy Spirit. ரிஹாலா ஷிகரமனோ ரிகபல ஹம்தராதின ரபலதரா. வெறுமைகள் நீங்குகிறது, தடைகளை உடைக்கிறா. ஆமென். அணை புரண்டு, அணை திறந்து வெள்ளம் புரண்டு வருகிறது போல கர்த்தர் தமது ஜீவநதியை ஜனத்திற்கு நேராக பாய பண்ணுகிறார். ரிகபபப ஷிகரா. ஊற்றுண்ட பரிமளம் தைலம் போல இருக்கிற கர்த்தர், ஊற்றுண்ட பரிமளம் தைலம் போல இருக்கிற கர்த்தர் ஊற்றுகிறா, ஊற்றுகிறா. ரக்கதி ஷிகபபலதுரே ரிகமமனதலரதே. அவரை தேடி வந்த ஜனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். அன்றைக்கு சிஷ்யர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டது போல ஒரு தெய்வீக சந்தோஷம், ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறது. வார்த்தையா இருக்கிற கிறிஸ்து வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிறார். வார்த்தையா இருக்கிற கிறிஸ்து வார்த்தையை அனுப்பி தமது ஜனத்தின் தாகத்தை தீர்க்கிறார். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக வாருமையா. வற்றாத ஜீவ நதியாக. சொல்வோமா, சொல்வோமா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. நல்ல சந்தோஷமாய் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஒரு இணையில்லாத தெய்வ மகிமை, அளவில்லாத கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். எஸ் ஜீசஸ். ஓ ரஹதா ஷிகமபலதுரா. ஆமென். அவருடைய ஜீவநதி புறப்பட்டு வர வர நீ ஆரோக்கியப்பட்டு பிழைப்பாய், ஆரோக்கியப்பட்டு பிழைப்பாய். வியாதிகள் நீங்குகிறது, பிசா
பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. வியாதிகள் சோர்வுகள் நீங்கப்படுகிறது. கர்த்தர் புது பலத்தினால் இடை கட்டுகிறார். ஜீவ நதி உன்னை ஆரோக்கியப்படுத்துகிறது. சகோதரி, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அவருடைய ஜீவ நதி உன் அழுத்துகளை நீக்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை பலனடைய செய்கிறது. பலனடைவாய், பலனடைவாய். நீ பலனடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனமே, கழுகை போல சட்டைகளை அடித்து உயர பறக்க செய்து பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு திரும்புவாய். ஆமென், ஆமென், ஆமென். வறுமையா புதுகரே வறுமையா புதுகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரி போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரி போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரி போதகரே. வறுமையா புதுகரே, வறுமையா புதுகரே, வற்றாத ஜீவ நதியாக. ஓ ரகத சிகரமனோ, வறுமையா புதுகரே, வறுமையா. Ramana Shikarabala Rikabala Tarasiham Tarabala Baudaptara Rikabarabala Shabarabala Durabaraba Rikabala Shantara Lagasiadana Rirajadala Ramana Shikababa Baba Baba Taramana Rikabala Darabashi Rikabarabala Shabarabala Rikababa Maratala Dirase Karta Tamadicana Tirtiakura Tamadi Chivanadina தாகம் தீர்க்கப்படுகிறார். ரிகபாபாலா ஷிகபாபாபா வறட்சியான வாழ்க்கை மேல கர்த்தருடைய ஜீவநதி ஊற்றப்படுகிறது. ரமனதி கபாலா ஷிகபாபாபரோ தீபலபோ ரப்தலலகசியாதனரோ ரிகபலபோ சந்துராதன ரமனதரமா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit of God. Amen. மகிமையே, மகிமைக்காக நன்றி. இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி தேவஜனமே, ஆண்டவர் உன்னிடத்தில் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய ஆவியானோரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. அவர் விரும்புகிற காரியம் நீ வேறு நான் வேறு அல்ல. அந்த வார்த்தையில் இருக்கிற அன்பையும் ஆழத்தையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற நீ வேறு நான் வேறு அல்ல, நாம் இருவரும் ஒன்றாயிருக்கிறோம். இயேசு அழகா சொல்லுகிறார், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறது போல என் ஜனங்கள், என்னால் வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்னோடு கூட ஒன்றாயிருக்கிறார்கள். நீயும் தேவனும் வேறல்ல. யாக்கோபுடைய ஆத்துமா அவனுடைய இளைய குமாரனாகிய பென்யமீனுடைய ஜீவனும் ஒன்றாயிருந்தது. யாக்கோபு சொல்லுகிறான், அவன் இல்லைன்னா நான் என்னுடைய நரைமயிர் வேதனையோடு திரும்பும். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வேதனையா இருக்கும். ஆண்டவர் சொல்கிற என்னோடு இணைந்து விடு தேவ சமூகத்துல. அப்பா, உம்முடைய ஜீவனோடு நான் இணைக்கப்படுகிற ஆண்டவரே, என் ஜீவனும் உம்முடைய ஜீவனும் ஒன்றாய் இணைகிறது. என் ஆத்துமாவும் உம்முடைய ஆத்துமாவும் ஒன்றாய் இணைகிறது. உமக்காக நான் வாழ்வாண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, உம்மிலே நான் வாழ்வேன், உம்மையே சார்ந்து வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பே, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையின் வாஞ்சையா இருக்கிறவரு, என்னை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவரு, ஆயிரங்களில் மிக அழகானவர், என் வாழ்வில் நேச நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டேன். ஆயிரங்களில் மிக அழகானவர், என் வாழ்வில் நேச நீரே. சாரோனின் ரோஜாவோ பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டேன். அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. கரம் உயர்த்தி, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை. சொல்வோமா எல்லாரும்? உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. நீங்க போதும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்மோடு கூட இணைந்து உமக்காக வாழும்படியாய், நாமத்தின் மகிமைக்காக நிற்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரின் தரை மட்டும் தாட்டுகிறோம். வல்ல நாமம் எங்களை கொண்டு உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.